ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஜி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவா தோசை. ஆனால் இந்த ரவா தோசை நம்ம இன்றைக்கி ராகி மாவு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. மொறுன்னு இந்த ரவா தோசை நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முத பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த என்னோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை கப்பு போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ரவை சேர்த்துக்கலாம். ரவை ஒரு அரை கப்பு போல் சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு ராகி மாவுக்கு அரை கப்பு அரிசி மாவு, அரை கப்பு ரவை சரியாக இருக்கும். ஸோ இந்த அளவு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 3 பேர்லேருந்து 4 பேர் வரைக்கும் இந்த அளவில் சாப்பிட்றதுக்கு சரியானதாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும். ஸோ நம்ம உப்பும் சேர்த்தாச்சு. அடுத்தது தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு 2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 2வது கப்பு. 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுடுங்க. நல்லா கரைச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுடுங்க. ரவை நல்லா ஊறி வரணும். அதுக்காக தான் 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம பார்க்கலாம். ரவை நல்லாவே ஊறிடுச்சு. அடுத்து பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1.5 கப்புலேருந்து 2 கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா இதை நீர்க்க கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தோசையாக வார்க்கும்போது நல்லா வரும் மொறுன்ட்டு. இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம தோசை ஊற்றி எடுக்க வேண்டியது தான். நம்ம நார்மலாக ரவை தோசை வீட்டில் ட்ரை பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக மொறுன்னு ஹெல்த்தியான ஒரு ரவா தோசை நமக்கு தயாராகிடும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக மொறுன்னு நம்மளோட தோசை தயாராகிடுச்சு. இந்த தோசைக்கு நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேஜி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.